சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். நீ உன்னுடைய எண்ணங்களையும் சொற்களையும் முற்றிலும் ஒன்றாக இருக்கும்படி செய்தால், அதை செய்ய உன்னால் இயலுமானால், பணம் தண்ணீரைப் போல தானாக உனது காலடியில் வந்து கொட்டும். இந்த பிரபஞ்சத்திலேயே நன்மைக்கு அழைத்து செல்லும் பாதைதான் மிகவும் கரடு முரடாகவும் செங்குத்தானதாகவும் இருக்கிறது. அந்த பாதையில் இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்களே என்பதுதான் வியப்புக்கு உரிய விஷயம். ஒவ்வொரு பணியும் 3 நிலைகளை கடந்தாக வேண்டும்: ஏளனம், எதிர்ப்பு, பிறகு கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்படுதல். தனது காலத்தை விட்டு முற்போக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுவான். நாம் உறுதியாகவும் தூய்மையாகவும் கடவுளிடம் அளவு கடந்த நம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். ஒவ்வொரு ஜீவான்மாவிலும் தெய்வீகத்தன்மை மறைந்திருக்கிறது. வெளியேயும் உள்ளேயும் இருக்கும் இயற்கையை கட்டுப்படுத்தி உள்ளே குடிகொண்டுள்ள இந்த தெய்வீகத்தன்மையை மலரும்படி செய்வதுதான் முடிவான லட்சியமாகும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வழிதான் சிறந்தது என்று நினைக்கிறான். உனக்கு வேண்டுமானால் அது நல்லதாக இருக்கலாம். ஒருவனால் சிறிது கூட ஜீரணிக்க முடியாத ஓர் உணவு மற்றொருவனுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடியதாக இருக்கும். இந்த மனிதனுடைய வழி தவறானது என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கு வேண்டுமானால் அது தவறாக இருக்கலாம். அதாவது நீ அந்த வழியை பின்பற்றினால் அதனால் உனக்கு கேடு விளையக்கூடும். எனவே உன்னிடம் அறிவு இருந்து மற்றொருவன் பலவீனமாக இருப்பதை பார்த்தால் அதற்காக அவனை நீ கண்டிக்காதே. உனக்கு இயலுமானால் அவனுடைய நிலைக்கு இறங்கி சென்று அவனுக்கு நீ உதவி செய். தானாகவே அவன் வளர்ச்சி பெற வேண்டும். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், இனியும் தூங்க வேண்டாம். எல்லா தேவைகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. இதை நம்புங்கள். எல்லையற்ற வலிமையும் எல்லையற்ற ஞானமும் வெல்ல முடியாத ஆற்றலும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருப்பதை நீ உணர முடிந்தால், நீ அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வர முடியுமானால் நீயும் என்னைப் போல் ஆக முடியும்.